இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, நீங்க நீங்க வேணா அத்தை கூட போயிட்டு வாங்கல. அது நான் வெறும் டிஃபன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இன்னும் எனக்கு சாப்பாடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நானும் சமைச்சிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. நீ சொன்னா நான் அதை கேட்பேன். அதுக்காக வேலை இருக்குன்னு என்கிட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு ஐயோ பாட்டி, என்ன நீங்க இப்படிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை தான் சொல்றாங்கல்ல, போங்க. உன்னதா நீ ஒன்னும் உபகாரம் பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட்? இவங்க என்னோட அம்மா, எனக்கு உரிமை இருக்கு. நீ நேத்து வந்தவ, உனக்கு என்ன இவங்க கூட உறவு? எனக்கு முன்னாடி வந்துட்டியா? மனசு ஒன்று இருக்கு. இது சத்தியமா உனக்கு புரியாது. உனக்கு என்ன வாங்கி கட்டிக்கிட்டல்ல, எப்பவாச்சும் உன்னை பத்தியும் நீ யோசிக்கணும். போலாமா? இல்லன்னா லேட் ஆயிடும். மறுபடியும் இவளாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு இவளை திட்டிக்கிட்டு இருப்ப. வாங்க, போயிட்டு வரேம்மா. தேங்க்ஸ் மலிஷ்கா, நீ அவது எனக்காக சப்போர்ட் பண்ணி. ஆல்வேஸ் ஆண்டி, எனிதிங் ஃபார் யூ. காட் நோஸ் எப்பதான் இந்த பொண்ணு இங்கிருந்து போவாளோ. போவா ஆண்டி, சீக்கிரமே போவா. யூ டோன்ட் வரி அபவுட் இட். லக்ஷ்மிய நல்லா சபிச்சாச்சுன்னா போலாமா? வாங்க. என்னாச்சு? ஓகே. நான் எல்லாத்தையும் கடவுள் மேலேயே விட்டுட்டேன். கடவுள் எப்பயுமே நல்லதை தான் செய்வாரு. அதோட நல்லதுக்காக மட்டும்தான் செய்வாரு. எல்லாம் ஓகே தான். லக்ஷ்மி, ப்ளீஸ் தினமும் சிஸ்டர்ஸ் கிட்ட ஒரு முறையாவது பேசு. அவங்க கிட்ட பேசினாதான் நீ சந்தோஷமா இருக்க. என் முகத்தை இப்படி வச்சிருக்க, வாடி போயிருக்கு பாரு. நீ இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லா சூப்பரா ரொம்ப அழகா இருப்ப. அது எப்படி? அது ஸ்மைலிங் டைப்ஸ். நீ ஸ்மைல் பண்ணும்போது அது முகம் அப்படியே மலர்ந்து போயிருக்கும். நல்லா சண்டை போடுவ, உயிரை வாங்குவ, நல்லா அதிகாரம் பண்ணுவ. அப்பதான் ஒரு லைஃப் இருக்கும். இல்லனா எல்லாமே அப்படியே ரொம்ப போரிங்கா இருக்கும். நிஜமாதான். ப்ளீஸ் முகத்தை அப்படி வச்சுக்காத. எனக்கு ஸ்மைல் பண்ணி காட்டு. அதுதான் நான் ஸ்மைல் பண்றேன்ல. ஐயோ, இது என்ன ஸ்மைல்? அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணலாம்ல. எந்த மாதிரி ஸ்மைல்? ப்ளீஸ். இந்த மாதிரி. உன்னோட ஸ்மைலை விட என் ஸ்மைல் நல்லாவே இருக்கு. எனக்கு அது நல்லாவே தெரியும். நானும் உன்ன மாதிரி பொய்யான பல்ல வச்சுக்கிறேன். சரி, ஓகே, நான் உடனே கிளம்பணும். ரிஷி, ஒரு நிமிஷம். கீழே முகேஷ் அண்ணா டிஃபனை பேக் பண்ணி வச்சிருப்பாரு. அதை எடுத்துட்டு போயிடு. என்ன கொஞ்சம் அன்பா இதை சொல்லலாம்ல, ஒரு லவ்விங் வைஃப் மாதிரி. நான் நினைச்சேன் நீ வேற எதுக்கோ கூப்பிடுறேன்னு, கிஸ் பண்ண கூப்பிடுறேன்னு நினைச்சேன். டிஃபன் ரிஷி, நீ ஜோக்கிங், சும்மா சொன்ன.